சகல பாடிங்க தலைவர்களை தூக்கி தலைக்கு மேலே வச்சுட்டு தத்துவத்தை சுருட்டி தலையின பஞ்சா வச்சு கதையை பார்த்தோம். அவங்களும் சொல்லியும் குத்தம் இல்லை. இந்த நாமினேஷன் சொல்லுறாங்களே அப்படின்னா என்ன பிக்கு பாஸ் ஐயான்னு கஞ்சா கருப்பு கேட்டா மாதிரி தத்துவம்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னான்னு அடிமனசோட ஆழத்தில் ஒரு கேள்வி குறுக்காமற்கா ஓடுறதை தவிர்க்க முடியாது. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீர்ந்த கர்ணன் குண்டடிப்பட்டு தேர்ச்சக்கரத்தில் சாவ கிடக்கிறப்போ மாறு வேஷத்தில் வந்த பகவான் கிருஷ்ணன் புண்ணிய வரத்தை வாபஸ் வாங்கி போட்டு கர்ணனை போட்டு தள்ளிட்டு அர்ஜுனனை தனியாக கூட்டுட்டு போய் போதிச்ச கீதைங்கிற கிழிஞ்சி போன தத்துவம். ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியவும் படைச்சி 6வது நாள் ஆதாமியவாளை படைச்சி ஆப்பிள் பழத்தை தின்ன பாவத்தை போக்க தன்னோட சொந்த மகனையே பூமிக்கு அனுப்பி நீட்டி முழங்கின மலைப்பிரசங்க கிறிஸ்தவ தத்துவம். எல்லாம் வல்ல அருட்கொடையாளன் நல்லா பாறை இடுக்கில் பல்லாங்குழி விளையாடிட்டு இருந்த முகமதுவை கபேரியையில் அனுப்பி கட்டிப்பிடி வைத்தியம் பார்க்க வச்சு ஓதுன்னு ஓதுன உலகமகா வாழ்க்கை தத்துவம். நைட்டு 2 மணிக்கு 2 ஆம்லேட்டை தின்னுட்டு படுத்த சித்தார்த் காத்தால் அரச மரத்தடியில் உட்காந்து ஞானியான பௌத்தனான தத்துவம்னு தத்துவத்தை மட்டும் லிஸ்ட்டு போட்டால் 200 பக்கம் நோட்டில் 2 வாங்கணும். கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கிட்டு ஒரு கொடுமை தலையை விரிச்சு போட்டு ஜங்குன்னு ஆடிச்சான்னு ஊருக்குள்ளே ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே மாதிரி இருக்கிற தத்துவ வெங்காயத்தையே இன்னும் உரிச்சு சாம்பார் வைக்க நம்ம வழி தெரியாமல் முழிச்சு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ காத்தால் மூஞ்சி புக்கை திறந்தா பறக்கும் பாருங்க தத்துவம். 1ஆ 2ஆ தத்துவம் சொல்லித்தான் காலை வணக்கம் போஸ்ட் போடணும்னு கண்டுபிடிச்சவன் மட்டும் கையில் கிடச்சான் தக்காளி அவனை உரிச்சு முதல்ல உப்பு கண்ணம் போட்டுறான்னு தோணும். பனைமரத்தில் தொங்குது வெவ்வாலு, இப்போ நீ எங்கே இருக்க கோவாலு, காலை வணக்கம் என்னடா இதெல்லாம்னு கேட்டால் தத்துவம் சொன்னால் அனுபவிக்கணும் ஆராயப்படாதுன்னு 4 லிட்டர் ஃபெவிக்கால நம்ம வாயில் ஊற்றி செல்ல டப்பை சுற்றி விட்டுறானுங்க. போன வாரம் ஒரு பெரியாசிரியர் தோழர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ கஷ்டம் தோழர்னு நாக்கில் பல்ல போட்டு பேசிட்டாப்புல. நானும் மிரண்டு போய் ஏன் தோழர்னு கேட்க உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையும் இல்லாத சாதி சிஸ்டம் நம்ம நாட்டில் இருக்குது. ஸோ முதல்ல நம்ம சாதியை ஒழிப்போம் வாங்கன்னாப்புல. இல்லை தோழர் நான் வரல, நீங்கள் போய் முதல்ல சாதியை ஒழிச்சிட்டு ஃபோன் பண்ணுங்க, உசுரோடு இருந்தால் வாரேன்னு ஓட்டமும் நடையமா ஊடு வந்து சேர்ந்தேன். ஏன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 3330 சாதிங்க இருக்குதான். வருஷத்துக்கு 1 வச்சு ஒழிச்சாலும் கிபி 5347 மொத்த சாதியும் ஒழிஞ்சி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் பூத்து குலுங்கிரும். மார்க்சியத்தில் சாதியை ஒழிக்க எந்த அப்ளிகேஷனும் இல்லை. அம்பேத்கரியமும் பெரியாரியமும் மட்டுமே தீர்வுன்னு சொல்கிறவங்கள பார்த்து சிரிக்கவா அளவான்னு தெரியலை. ஏன்னா வெள்ளி விழா கண்ட இவ்விரண்டு இயக்கங்களும் சாதிக்குள் சில சமரசங்களையும் சலுகைகளையும் சீர்திருத்தங்களையும் கண்டதை தவிர வேற ஒரு ஆணையையும் புடுங்கவில்லை என்பதே உண்மை. ஒருவேளை மார்க்ஸ் மயிலாப்பூரில் பிறந்து மூலதனத்தை எழுத புரசைவாக்கத்தில் பிறந்த லெனின் அதை படித்து புரட்சியை நடத்தியிருந்தா ரஷ்யாவில் 2 பேர் இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருந்திருப்பானுங்க. கம்யூனிசம் ரஷ்யாவுக்கு செட் ஆகாது, ஏன்னா இந்தியாவில் ஜாதி இருந்துச்சு பட் இங்கிட்ட இல்லையே அப்படின்னு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. மார்க்சியம் ஒரு நாட்டுக்கான தத்துவம் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையோட முதல் வரி உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள்னு தொடங்குது. ஜெர்மனியில் யூத குடும்பத்தில் பிறந்த காரல் மார்க்ஸ் ஜெர்மன் தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள்னு சொல்லியிருக்கலாம், இல்லை யூத தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் சொல்லலை அப்படின்னா கம்யூனிசம் ஒரு உலக தத்துவம், எல்லா நாட்டுக்கும் எல்லா சமூக அமைப்புக்கும் பொருந்தி போகிற தத்துவம். ஆனால் எல்லாருக்குமான தத்துவமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இது ஆண்டாண்டு காலமாக அடிமைகளாக பண்ணை அடிமைகளாக தொழிலாளியாக சுரண்டப்படுகிற உழைக்கும் மக்களுக்கு ஆதரவான தத்துவம். கூடவே ஆண்டாண்டுகளாக நிலப்பிரபுக்களாக முதலாளியாக சுரண்டுகிற சோம்பேறிகளுக்கு எதிரான ஒரு தத்துவம். கொலம்பஸ் கப்பலை எடுத்துகிட்டு இந்தியாவை தேடி அலைஞ்சி அமெரிக்காவில் போய் கால் பதிச்ச கதையா தத்துவம்னா என்னான்னு தேடி அலைஞ்சா பல டெரரான பதில்களும் கூகுளில் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாத சொல்லாடைகளையும் கையில் கொடுத்து கோயில் வாசலில் உட்கார வச்சிடுறாங்க. மார்க்சியம்ங்கிற தத்துவத்தை படிக்கிறதும் புரிஞ்சுக்கிறதும் அம்பட்டு கஷ்டமா என்ன? தத்துவம் என்பது ஆன்மீகம் தொடர்பானது. தத்துவம் என்பது எளிதில் புரிந்து கொள்ள முடியாதது. தத்துவம் என்பது சிதம்பர ரகசியங்களை உள்ளடக்கியது. தத்துவம் என்பது பெரிய விஷயத்தை இரத்தின சுருக்கமாக சொல்லுவது. இப்படியெல்லாம் விளக்கம் கொடுத்தா பயமாக தான் இருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் தத்துவம் என்றால் என்ன என்பதற்கான சரியான தத்துவ விளக்கம் இல்லை. ஒரு மார்க்சியவாதியின் தத்துவத்திற்கான தத்துவ விளக்கம் இது. நடைமுறையில் நாம் எவற்றையெல்லாம் மெய்ப்பித்து சாதிக்க விரும்புகிறோமோ அதன் மீது நமக்கு இருக்கும் ஞானமே தத்துவம். சரி, இது வரைக்கும் உலகத்தில் சொல்லப்பட்ட தத்துவங்களுக்கும் மார்க்சிய தத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இது வரைக்கும் உள்ள தத்துவம் எல்லாம் உலகம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தப்போ மார்க்சியம் மட்டும்தான் இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா அப்படின்னு விளக்கம் கொடுத்தது. தொடரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றிகள்.